ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் தான். அது எப்படி பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரை டம்ளர் வந்து கருப்பு கவுனி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லுமே ஒரு கப்பு வேணாலும் கருப்பு கவுனி போடுங்க. நான் வந்து கருப்பு கவுனி அரை கப்பும் 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பும் போட போகிறேன். இதை ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நைட்டே ஊற வச்சுருவோம். நைட்டே ஊற வச்சா தான் நல்லா வேகும். இப்போ 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் பயத்தம்பருப்பை நம்ம களைஞ்சி அதில் போட்டுக்கலாம். இப்போ நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணி பாருங்கள் கலர் அப்படியே அந்த தண்ணியை கொட்டக்கூடாது. அந்த 2 டம்ளர் தண்ணியை அந்த கருப்பு கவுனியை அதிலேயே வச்சு பயத்தம்பருப்பையும் நான் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த பயத்தம்பருப்பையும் தூக்கி இந்த கருப்பு கவுனியில் கொட்டி ஒரு 5 கப்பு தண்ணி விடணும். 3/4 கப்பு ரைஸு அரிசி அரை கப்பும் 1/4 கப்பும் பயத்தம்பருப்பு வச்சுக்கேன். அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நிறையா ஊற்றுங்க. அது கெட்டியாகிடும். அது இருக்க இருக்க அது கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் நீர்க்க தான் தண்ணி ஊற்றணும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி குக்கரில் 5 விசில் விட போகிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா வாசனையாக இருக்கும். நம்ம சர்க்கரை பொங்கல் எது பண்ணாலும் நார்மல் சர்க்கரை பொங்கல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, வெண்பொங்கல் பண்ணாலும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம விசில் விடும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம குக்கரில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ரைஸை வச்சுட்டு ரைஸையும் பயத்தம்பருப்பையும் வச்சு ஒரு 5-6 விசில் 8 விசில் விடலாம். ஏன்னா நல்லா குழையணும். உங்களுக்கு குழையிற அளவுக்கு விசில் விடுங்க. விசில் விட்டு அது வெந்து வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து விட்டு பாயசம் அளவுக்கு நீர்க்க இருக்குது. ஆனால் நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ வந்து பண்ணும்போது இது கெட்டியாகிடும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுப்போம். நான் 1 கப்பு பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் எடுத்து வச்சுங்க. பனை வெல்லங்கிறது அதுக்கு தேங்காய், ஏலக்காய் இதான். தேங்காய் கட்டாயமாக இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி குப்பையெல்லாம் போக எடுத்து வச்சுப்போம். நான் அதெல்லாம் காட்டலை. நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுங்க. பாகா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாதத்தை அதில் கொட்ட வேண்டியதான். நல்லா கெட்டியாக பதம் வந்துடுது. இந்த சாதத்தை வந்து இந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுவும் கலந்து கருப்பு கவுனி ரைஸு அதையும் எடுத்து இதில் போட்டு பயத்தம்பருப்பு நல்லா வந்து இது பண்ணுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க உங்களுக்கு தேவையான அளவு. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுக்க வேண்டியதான். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா செவந்துடுத்து. இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பல்லாக கூட போடலாம். நான் வந்து முழு தேங்காய் இல்லை, அதனால் துருவின தேங்காய் வந்து நான் வந்து போடுறேன். பல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி காளையானம்புக்கு பல்லாக போடுவோம், அதுமாதிரி பல்லாக போட்டு கட் பண்ணி அதை நல்லா செவக்க வருங்க. இதுவும் நல்லா கொதிச்சுன்னு வந்திருக்கேன். நல்லா சேர்ந்து கெட்டியாக ஆகிடும் கொஞ்சம் நாய்க்கலாம். இப்போ நல்லா இந்த நீர்க்க பாயசம் அளவுக்கு இருக்குல்ல, இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா கெட்டியாக வந்தோன்னே இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா செவக்க, அதை தூக்கி அதில் கொட்ட வேண்டியதான். தேவையான அளவு நெய் ஊற்றுங்க. நான் ரொம்ப நெய் ஊற்றல, ஒரு 2 ஸ்பூன் தான் நெய் ஊற்றுறேன். அப்புறம் வேணால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான அளவு நீங்கள் நெய் ஊற்றிங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நான் இப்போ வந்து கொதித்து வந்துடுது. இப்போ தேங்காய் கெட்டியாக ஆகும், போக போக கெட்டியாகிடும். இப்போ தேங்காய், அந்த முந்திரி பருப்பு, பாதாம் இது இருக்குல்ல, அதை எடுத்து இதில் கொட்டி ஒரு கலரி இறக்க வேண்டியதுதான். சுவையான வந்து கருப்பு கவுனி சர்க்கரை பொங்கல் ரெடி. இப்போ பாயசம் மாதிரி நீர்க்க இருந்தாலும் போக போக கெட்டி ஆகிடும். பாருங்கள் கொஞ்சம் நாய்க்கெலாம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். அது பாருங்கள் கெட்டியாக வந்துடுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது கருப்பு கவுனி. ஃபுல்லும் கருப்பு கவுனி போட்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.